காலத்தை சேர்ந்த ஒரு செப்பேடு திருக்கண்ணமங்கை கோயில்ல கிடைச்சது. அந்த செப்பேடு கிடைச்சி ஒரு 10 நாள் கழிச்சு காணாம போயிடுச்சு. உடனே அதை எதிர்த்து என் நண்பர் யானை ராஜேந்திரன் ஆர்டிஐல போட்டா 1 மாசம் கழிச்சு பதில் வராம ரிமைண்டர் போட்ட பிறகு ஒரு அசிஸ்டன்ட் ஈவோ வீட்டுல வச்சிருக்காரு. அது எடுத்துட்டு போறதுக்கு உரிமையே கிடையாது இருக்கு. ஆனா அது உண்மையா பொய்யான்னு செக் பண்றோம் நாங்க. அதுக்கப்புறம் ஆர்கியாலஜி எக்ஸ்பர்ட்டை கொடுத்து உண்மைன்னு பிறகு அந்த 400 ஏக்கரும் மீட்கப்படணும்னு 2017 தீர்ப்பு 26 வரைக்கும் பண்ணல. கோயிலுக்கு அசைன் பண்ணிட்டா. சூரிய சந்திரன் உள்ள வரை வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. இதை இந்தியாவில் இல்லைங்க, லண்டன்ல போய் தமிழக அரசு ஜெயிச்சதுதான். லண்டன்ல பட்டூர் நடராஜர் கோயில் கேஸ். பட்டூர்னு சொல்லிட்டு திருவாரூர், இன்னைக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கோயிலே அழிஞ்சு போயிடுச்சு. அந்த ஊர்ல 13 சிலைகள் பூமிக்கு அடியில் கிடைச்சதுல நடராஜரை மாத்திரம் எடுத்து வித்து லண்டன் கடைசியாக லண்டன் மியூசியத்துல இருக்குன்னு தெரிஞ்சு வழக்கு போடுறாங்க. வழக்கு போட்டப்ப அந்த கோயில் சிலை தான் நிரூபிக்கிறதுல கஷ்டப்பட்டு இந்த 12 சிலையும் எடுத்துட்டு போய் ஒரே சைஸ்ன்னு காட்டியும் கடைசியில் இதுல இருந்த மண்ணு வேற அதுல இருந்த மண்ணு வேற எல்லாம் போய் ஃபோரன்சிக்ஸ் எக்ஸ்பர்ட் சந்திரசேகரன் இங்க இருந்து போய் அந்த நடராஜர்ல இருந்த இது அதுக்கு பேர் என்ன சொல்றது, கரையானுடைய இதெல்லாம் அந்த செலந்திகளுடைய இது இந்த மண்ணில் மட்டும்தான் வரும் அப்படின்னு நிரூபிச்ச பிறகு சர்ச்சு ஒரு அந்த கோர்ட்ல ஒரு கேள்வி வந்தது. அது ஆக்சுவலா நான் பில்லு போட்டு கனடா பெட்ரோலியத்துல இருந்து வாங்கின எல்லா ப்ரூஃபும் வச்சிருக்கேன். யாரோ ஒருத்தன் இந்தியால இருந்து வந்து கொடுன்னா நான் ஏன் கொடுக்கணும்னு கேட்ட உடனே தான் தமிழக அரசின் சார்பாக இது அன்றைய தொல்லியல் துறை இயக்குனர் என்னுடைய குருநாதர் திரு நாகசாமி அவர்களை கூட்டிட்டு போனப்ப அவர் தமிழ்நாட்டில் 65,000 கோயில் கல்வெட்டுல இருக்கு. அதுல குறைந்தபட்சம் 20,000 கல்வெட்டுக்கு மேல எந்தெந்த தானம் கொடுத்தாலும் சூரிய சந்திரன் உள்ள வரை அந்த தானம் இந்த தானம் அந்த கோயிலுக்கு நந்தாவிளக்கு ஏற்றுவதற்கு அதற்குன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் உள்ள விக்கிரகம் என்பது ஜூரிஸ்டிக் பர்சன், சட்டப்படியாக ஒரு உயிருள்ள எவர் மைனர் குழந்தை, அந்த குழந்தையுடைய சொத்தை காப்பாற்றுவதற்கு எந்த பக்தருக்கும் உரிமை உண்டு. ஏன்னா இந்த வழக்க லண்டன்ல நடத்தினாங்க. பிரிட்டன்ல பல விதமாக கிறிஸ்துவ பிரிவுகள் உண்டு. இவர் ஐரிஷை சேர்ந்தவர், அந்த அயன் கென்னடிங்கிறவர். அதனால டினாமினேஷன் பிரச்சனை தெரியும். இதை ஆய்ந்து எந்த பக்தர் வேணும், சைவ கோயிலுக்கு வைணவர் கேட்கலாம், வைணவ கோயிலுக்கு சைவர் கேட்கலாம்னு சொல்லிட்டு இவர் கொடுத்துள்ள இந்த ஆதாரம் படியாக சூரிய சந்திரர் உள்ளவரை அந்த கோயில், அந்த விக்கிரகம், அந்த கோயிலின் சொத்தை ஏலியனேட்டே பண்ண முடியாதுன்னு கொடுத்த தீர்ப்பில் தான் முந்தா நேத்திக்கு ஆஸ்திரேலியாவிலிருந்து மோடி அவர்கள் 3 சிலை